கோயிலை மறைத்து கோயில் வளாகத்துக்குள்ளே தேர்தல் மேடை போட்டு கொண்டாடி தீர்க்கும். அது நானும் ரவுடி தான் வடிவேல் சொன்ன போல ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ரவுடி தான் சொல்லி பாணியில் இருக்கின்ற கடத்தொழில் அமைச்சர் நான் பகிரங்கமாக பேர சொல்கிறேன். புலமை பரிசீலுக்காக மண்ணளவாக 2 கோடி நிதியினை நாங்கள் இதுவரையிலே இலக்கு வைத்து அதனுடைய உச்சத்துக்கு நாங்கள் கிட்டே நெருங்கி இருக்கின்றோம். கலைப்பீடத்தினுடைய பழைய மாணவர்களினுடைய பங்களிப்போடும் கலைப்பீட மாணவர்களினுடைய பங்களிப்போடும் ஹலோ கைஸ் வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 50வது பல்கலைக்கழகம் ஆரம்பித்து 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு பேரணியோடு நடக்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் இப்போ உங்களுக்கு எல்லாருமே தேர்தல் நடக்கப்போ அந்த தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடிய வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அணியில் பேரணியில் பங்கு பெற்றது தடை வைச்சிருக்காங்க. அதுக்காக தான் பொலிசாரெலாம் இப்போ குவிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரணி தொடர்ந்து நடக்கத்தான் போகுது. இந்த பேரணியை தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். Commission is online, so that sometimes we may break you. So he asked me to wait 10 minutes. So otherwise we will go inside. We will. So what is the reason? We are not going to. Yeah, it's okay. No. Oh, right, okay. So we are waiting for the call from the election commission and give the permission. Oh yeah. Yeah. Hello, Ajit. You are making a mic, huh? Deputy Commissioner. Okay. Hello. He has been informed to the DIG. Yeah. That's what we are waiting. Hold on. DG is here. You want to talk? Okay. They said that once that the information getting from the DIG. Right. DIG informed. நான் தர்ஷானன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 31ஆம் அணியைச் சேர்ந்தவன். கலைப்பீடத்தின் 31ஆம் அணியைச் சேர்ந்தவன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்திலும் அதேபோல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளராகவும் இருந்து நான் சேவையாற்றியிருக்கிறேன். அந்த நிலையிலே ஒரு பழைய மாணவனாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேணவாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த பழைய மாணவர் சங்கத்தை உருவாக்கி
இந்த பொன்விழா ஆண்டிலே எமது பல்கலைக்கழக ஒரு தாயானவளின் இந்த விருட்ச வேரிலிருந்து விழுது வரையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை விட்டு நான் மிகவும் பெருமைப்படுவதுடன், ஆனாலும் இன்றைக்கும் தமிழினத்துக்கு எதிராக தமிழினத்தின் ஒரு காப்பரனாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தை எப்பாடுபட்டேனும் கைப்பற்ற வேணும் என்று சொல்லிக்கொண்டு எக்காலத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பேரினவாத அரசாங்கம் இன்றைக்கு பாலாறும் தேனாறும் ஓடும், அதில் நாங்கள் கால் வச்சா வழுக்கி விழுவோம் என்று சொல்லக்கூடிய அனுர தோழரின் அரசாங்கம் கூட இதுக்கான ஒரு தேர்தலை காரணம் காட்டி ஒரு தடையை விதித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களது இனவாத போக்கு எக்காலத்திலும் மாறப்போவதில்லை. தமிழ் மக்களுக்கு அவர்கள் இதே ஒரு எச்சரிக்கையாகவே கொடுக்குறார்கள். பயங்கரவாத தடச்சத்தை நீக்குவோம் என்று சொன்ன அனுர தோழர் அதை நீக்கவில்லை. அதே போலத்தான் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த பேரணிக்கு ஒரு சாதாரண பழைய மாணவர் சங்க பேரணிக்கு அனுமதி கொடுப்பதற்கு 1000 கட்டளைகளை விதிக்கிறார்கள். இதுவே அங்கே அனுரகுமார் வருகிறார், பிரதமர் கருணி வருகிறார் என்று சொன்னால் கோயிலுக்குள்ளே தேர்தல் சட்டம் இருக்கிறது, கோயிலுக்குள்ளே ஒரு தேர்தல் மேடை போடக்கூடாது, கோயிலை மறைத்து கோயில் வளாகத்துக்குள்ளே தேர்தல் மேடை போட்டு கொண்டாடி தீர்க்கும். அது நானும் ரவுடி தான் வடிவேல் சொன்ன போல ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ரவுடி தான் சொல்லி பாணியில் இங்கே இருக்கின்ற கடத்தொழில் அமைச்சர் நான் பகிரங்கமாக பேர சொல்கிறேன் சந்திரசேகர் அவர்கள் நான் ரவுடி தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்யும் பொழுது இங்கே தேர்தலில் கேட்பவர்கள் இங்கே எதிர் இருக்கக்கூடாது, இல்லாவிட்டால் அனுமதி தரமாட்டோம் என்று தேர்தலை காரணம் காட்டுவது அப்பட்டமான இனவாதத்தின் வெளிப்பாடு. அனுரகுமார அரசாங்கத்துக்கு எந்த விதமான நல்லிணக்க முயற்சியும் இல்லை. அப்பட்டமான இனவாத போக்கை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்துகின்றது நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு. இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்கிறது முதல் அனுமதி கேட்டிருந்தீங்க. இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்வதற்கு இது ஒரு தேர்தல் சம்பந்தம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி, இது ஒரு பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சி. இதுக்கு அவர்கள் உரிய அனுமதியை போலீசாரிடமிருந்து விண்ணப்பித்திருந்த பொழுதும் அவர்கள் தேர்தல் காலத்தை காரணம் காட்டி இதை செய்கிறார்கள். இதையே நீங்கள் ஏன் பிரதமர் கரணிக்கு செய்யவில்லை? இதையே நீங்கள் அனுரகுமார திசாநாயக்காக செய்யவில்லை? ஆக மேல் மட்டத்தினத்துக்கு ஒரு நீதி, கீழ் மட்டத்தினத்துக்கு ஒரு நீதி என்றுதான் இந்த அரசாங்கம் இரட்டை வேட முகத்தை காட்டிக்கொண்டு நடக்கிறது. இது தேர்தல் வேட்பாளர்கள் அற்றோர் கலந்து கொள்ளலாம் என வாய் மூலமாக உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான உத்தரவு நகலை எழுத்து மூலத்தில் பெறுவதற்காக அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலை பீடமானது ஏனைய பீடங்களிலிருந்து தலையாய பீடமாக முதன்நிலை பீடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே உருவாக்கப்பட்டது. எத்தனையோ கனவான்களினால் கட்டியெழுப்பப்பட்ட இந்த பீடத்தினுடைய பொன் விழா நிகழ்வானது எதிர்வரும் 26, 27, 28ஆம் தேதிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கைலாசபதி கலையரங்கில் மாபெரும் நிகழ்வாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதனோர் அங்கமாக இன்றைய தினம் மாபெரும் நடைபவனி ஒன்றினை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்கமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தற்போதைய கலைப்பீட மாணவர் ஒன்றியமும் இணைந்து இந்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றது. அந்த பேரணியானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முதலில் ஆரம்பித்து பொறியாளர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர்கள் என பலரும் இணைந்து இந்த முன்னெடுக்கின்ற இந்த நிகழ்வானது இது ஆரம்பமாகி இருக்கின்றது. இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வானது பல்கலைக்கழகத்தினுடைய பொன் விழா நிகழ்வுகளினை அறிவிக்கும் ஓர் அங்கமாகவே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்கலைக்கழகத்தினுடைய பொன் விழா நிகழ்வுகளினை உலகுக்கு பறைசாற்றும் ஓர் உன்னதமான ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வாகவே இந்த நடைபவனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை அறிய தருகின்றோம். அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடம் முன்னெடுக்கின்ற மாபெரும் பொன்விழா நிகழ்வுகளினுடைய ஓர் அங்கமாக இருக்கின்ற இந்த நடைபவனி நிகழ்வுகள் இதோ ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடைபவனி நிகழ்வுகளினுடைய ஆரம்பமானது பிரதானமாக பல்கலைக்கழகத்தினுடைய பிரதான வாயிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு மாபெரும் நிகழ்வாகவே இதனை நாம் பார்க்கின்றோம். இந்த நிகழ்வுகளினுடைய தொடர்ச்சியாக 26ஆம் திகதி, 27ஆம் திகதி, 28ஆம் திகதி நடைபெற இருக்கின்ற மாபெரும் பொன்விழா நிகழ்வுகளுக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறும் தயவோடு வேண்டி நிற்கின்றோம். இந்த பொன்விழா நிகழ்வுகள் சிறப்பதற்காக புலத்தில் இருந்தும் அகில இலங்கையிலே தமிழர்களுக்கு ஒரு தனி பல்கலைக்கழகமாக திகழ்ந்த பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகமாக மிளிர்ந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். 1974ஆம் ஆண்டு
ஆரம்பிக்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது இன்று பல பீடங்களினை தன்னகத்தே கொண்ட தலையாய ஒரு பல்கலைக்கழகமாக இலங்கையினுடைய கல்வி வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பல்கலைக்கழகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் விளங்கிக் கொள்கின்றது. அகில உலகமெங்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது அகில உலகமெங்கும் வரலாற்றிலே பதியப்பட்ட பொன்னெழுத்துக்களால் முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக இது காணப்படுகிறது. அத்தகைய இந்த யாழ்ப்பாண வல்லுநர்களும் கலைப்பீடத்தை சார்ந்தவர்களே. அந்த வகையிலே கலைப்பீடம் ஏனைய பீடங்களுக்கு முன்னணி பீடமாக, வழிகாட்டும் பீடமாக, ஏனைய பீடங்களுக்கு எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமாக, முத்தாய்ப்பாக, தாய்ப்பீடமாக வளர்ந்தது இந்த கலைப்பீடம். அத்தகைய கலைப்பீடம் இன்று 50 ஆண்டுகளை நிறைவு செய்து தன்னகத்தே பல்வேறுபட்ட துறைசார் கற்கிணறுகளை வழங்கி வரும் ஏனைய பீடங்களுக்கோடு போட்டி போட்டு முதல்நிலை பீடமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை பிரசவித்த ஒரு பீடம். இந்த பீடம் கால ஓட்டத்திற்கேற்ப புதிய புதிய கற்கிணறுகளையும் புதிய புதிய விடயங்களையும் உள்வாங்கி மாணவர்களுடைய கற்கைத்துறை விரிவுபடுவதற்காக இன்றைக்கு 17க்கும் மேற்பட்ட பீடங்களோடு 17க்கும் மேற்பட்ட துறைகளோடு இந்த கலைப்பீடமானது இயங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறுபட்ட அந்த நடைபவனி கலைப்பீடத்தினுடைய பழைய மாணவர்களினுடைய பங்களிப்போடும், கலைப்பீட மாணவர்களினுடைய பங்களிப்போடும், கலைப்பீடத்தினுடைய பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் கல்விமான்களினுடைய பங்களிப்போடும், கல்விசார ஊழியர்களினுடைய பங்களிப்போடும் இதோ இந்த நடைபவனி தற்போது பரமேஸ்வரன் ஆலய முன்னிலை அடைந்து கொண்டிருக்கின்றது. திட்டமிட்டவாறு இந்த நடைபவனியினை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதும் சில அரசியல் ரீதியிலான இந்த தேர்தல் நடவடிக்கைகளினால் எமது இந்த நடைபவனியினை இவ்வாறு மாற்றி மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு எழுந்துள்ளது. அதற்கும் உங்களிடம் மன்னிப்பை கேட்டு இந்த நடைபவனியினுடைய ஆரம்பம் குறைந்த நேரத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த நிகழ்வுகளினை தொடர்ந்து முன்னெடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடம் தன்னுடைய 50வது ஆண்டு பொன்விழாவை நிறைவு செய்வதையொட்டி இன்றைக்கு நாங்கள் அந்த பொன்விழாவினுடைய ஒரு அங்கமாக கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுத்து வரும் பொன்விழா நிகழ்வுகளின் ஒரு அங்கமாகவும் இன்றைக்கு நடைபவனி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நடைபவனியிலேயே எங்களுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், எங்களுடைய மாணவர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்விசாரா ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக எதிர்வரும் 26, 27, 28ஆம் தேதிகளில் கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுக்க உள்ள பொன்விழா நிகழ்வுகள் நிகழ இருக்கின்றன. இந்த நிகழ்வுகள் உண்மையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக அமைய இருக்கின்றன. எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கிடையிலே உறவாடி நினைவுகளை மீட்டுவதோடு மாத்திரமல்லாமல் கலைப்பீடத்தின் வளர்ச்சியிலும் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியிலும் அவர்கள் நேரடியாக பங்கேற்கின்ற ஒரு தொடக்க புள்ளியாகவும் இந்த பொன்விழா நிகழ்வுகள் அமைய இருக்கின்றன. அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய கலைப்பீடத்திலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புலமை பரிசில்கள், உதவு தொகைகளை அவர்கள் சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த உதவு தொகைகள், புலமை பரிசுகள் அனைத்தும் முறையான வழியிலே பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பின் வழியாக தெரிவு செய்யப்பட்ட தேவையான மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. இந்த தொடக்கமானது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்குள் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பானது மிக முக்கியமானது. அந்த பழைய மாணவர்களின் ஒத்துழைப்போடு கலைப்பீடம் இன்றைக்கு எப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறதோ அதிலும் மிக சிறப்பாக எதிர்காலத்தில் அது தலை நிமிர்ந்து நிற்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நடைபவனி நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்திற்கும் வயது 50. ஆகவே இந்த பொன்னகவை ஆண்டை சிறப்பாக கொண்டாடக்கூடிய அதிகூடிய உரிமை கலைப்பீடத்துக்கு இருக்கு என்ற திராணியோடு நாங்கள் என்னுடைய தற்போதைய கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவருடைய தலைமையிலே அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு
கலைப்பீடத்துக்கான ஒரு பழைய மாணவர் சங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி இருந்தோம். அதன் பயனாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கல்விமான்கள், பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒரு குழுவாக இணைந்து இதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக வீடாதிபதி அவர்களால் முன்வைக்கப்பட்ட புலமை பரிசு மற்றும் உதவு தொகை என்ற விடயத்திலே அதிக அளவு கரிசனை செய்து இதனுடைய 78 பேட்ச் என்று சொல்லக்கூடிய இந்த அணி, கலைப்பீடத்தினுடைய அணி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பேராசிரியர், பழைய மாணவர்கள், அவருடைய பேட்ச்மேட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய இளைப்பாறிய அதிபர்கள், கலாநிதிகள் மற்றும் இனிய பெருந்தகைகள் மிக மும்முரமாக அதனோடு சேர்ந்த எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரமுகர்கள் இணைந்து எங்களுடைய கலைப்பீட கல்வியற்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய நீடி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உதவு தொகை தேவைப்படும் என்று அடையாளம் காணப்படுகின்ற மாணவர்களுக்காக உதவு தொகை மற்றும் புலமை பரிசிலுக்காக அன்னளவாக 2 கோடி நிதியினை நாங்கள் இதுவரையிலே இலக்கு வைத்து அதனுடைய உச்சத்துக்கு நாங்கள் கிட்டே நெருங்கி இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய உத்தியோகபூர்வமான நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வு அதனுடைய அடையாளமாக இன்று நாங்கள் ஒரு நடைபவனியை ஆரம்பித்து இந்த உலகத்திற்கு பறைசாற்ற இருந்தோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை கலைப்பீட பழைய மாணவர் சங்கம், கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி மற்றும் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் உட்பட ஏனைய பிரதிநிதிகள், வளவாளர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் உட்பட கல்விசார ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்று நாங்கள் அந்த அடையாளத்தை முன்னெடுத்திருந்தோம். நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் எதிர்வரும் 26 சனிக்கிழமை, 27 ஞாயிற்றுக்கிழமை, 28 திங்கட்கிழமை திட்டமிட்டபடி எங்களுடைய நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி சகலருக்கும் அது வழங்கப்படும். அதன் அடிப்படையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் முடிந்தாகிவிட்டது. ஆகவே நாங்கள் விடுக்கின்ற செய்தி என்னென்று சொன்னால், எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து அநேகமான பழைய மாணவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டு இருக்கின்றார்கள். தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய யாழ் பல்கலையினுடைய கலைப்பீட பழைய மாணவர்கள் இதுவரையில் அங்கத்துவம் பெற்றாலும் சரி, பெறாவிட்டாலும் சரி, எதிர்வரும் 26, 27, 28 அந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த வரலாற்று வாய்ப்பை இந்த மாணவர்கள், பழைய மாணவர்கள் தவறிவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஓங்கி ஒலித்து உங்களிடம் இந்த செய்தியை அனுப்புகின்றோம். நீங்கள் எதிர்வரும் 26 எங்களுடைய பொன் அகவையை முன்னிட்டு பொற்கலை நூல் ஒன்றை நாங்கள், புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிடுகின்றோம். வரலாறு அடங்கிய உள்ளடங்கலாகிய ஒரு வெளியீடு. தொடர்ந்து எங்களுக்கு எங்களுடைய இளைப்பாறிய விரிவுரையாளர்கள், எங்களுடைய கல்விசாரா இளைப்பாறிய ஊழியர்கள் எல்லோரையும் நாங்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வு 26ஆம் தேதி அன்றைய நிகழ்வாகவும், 27ஆம் தேதி இரத்த தான நிகழ்வு மற்றும் விளையாட்டு நிகழ்வோடு மாலை பொழுது பொன்னகவை மாலை பொழுது ஒன்றை கைலாசபதி அரங்கிலே அதனை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மிக சிறப்பான ஒரு கலை நிகழ்வாக, எல்லோருடைய மனதையும் ஒரு மெருகூட்டுகின்ற ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை தவறினால் 28 மாலை பல்கலைக்கழக வீதியிலே அண்மையில் அமைந்திருக்கின்ற ராஜா கிரீம் ஹவுஸ் சரஸ்வதி மண்டபத்திலே எங்களுடைய பொன்னகவை ஆண்டினுடைய உண்டாடல் நிகழ்வு, பொன்னகவையினுடைய உண்டாடல் நிகழ்வு மாலை 5 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை அது முன்னெடுக்க காத்திருக்கின்றது. அதிலே வந்து உங்களுடைய பிரிந்த நண்பர்கள், உறவுகள் எல்லோரையுமே நீங்கள் சந்தித்து மனமகிழ்ந்து செல்ல முடியும். ஒவ்வொரு பழைய மாணவருக்கும் அவர்தம் பாரியாரோடு வருவதற்குரிய டிக்கெட்டுகள் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. ரூபாய் 3000. அது கணவனோ மனைவியோ பழைய மாணவராக இருந்தால் அவருடைய கணவன மனைவிய அவர்கள் கூடிக்கொண்டு வரலாம். 2 பேர் 3000 ரூபாய் டிக்கெட்டோடு அந்த சங்கமத்திலே கலந்து சங்கமிக்கலாம் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் போது எங்களோடு இருந்து
பக்கபலமாக இருந்து ஆரம்பித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா அவர்களுக்கு இந்த வழியிலே நாங்கள் நன்றி தெரிவிப்பதோடு இதனோடு இந்த நிகழ்வை மெருகூட்ட சகல வழிகளில் ஒத்துழைப்பு செய்த எங்களுடைய பீடாதிபதி பேராசிரியர் ராகுராம் அவர்களுக்கும் அதனோடு இணைந்த பீடாதிபதி விரிவுரையாளர்கள் ஏனைய பலவாளர்கள் மற்றும் எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய பெருந்தகைகள் பழைய மாணவர்கள் அத்தோடு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட பீடத்தினுடைய தலைவர் உட்பட எங்களுடைய நிகழ்கால மாணவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நடைபவனி இன்று நிகழ்கால மாணவர்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் அவர்கள் பழைய மாணவர்களாக மாறி தொடர்ந்து இந்த விதைக்கப்பட்ட விதையை விருட்சமாக முன்னெடுக்க வேண்டும் என்று ஆசி கூறி இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி.